நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையின் தலைப்பு நல்ல குடும்பம். ஒரு முறை ஒரு நிறுவனம் ஒன்று நல்ல குடும்பத்திற்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. எனவே 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த போட்டியிலே பங்கெடுத்தன. ஒற்றுமை, உறவு, மகிழ்ச்சியான வாழ்வு என அதற்கான மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன. அதன் அடிப்படையில் ஒரு குடும்பம் 99 மதிப்பெண்களை பெற்று மிகச்சிறந்த குடும்பம் என தேர்வு செய்யப்பட்டது. எல்லாரும் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையை பார்த்து வியப்புற்றனர். ஆனால் அப்போட்டியிலே மிக குறைந்த மதிப்பெண் எடுத்து ஒரு குடும்பம் மிகவும் மோசமான குடும்பம் என தேர்வு செய்யப்பட்டது. அக்குடும்பத்தை பார்த்தும் அனைவரும் வியப்புற்றனர். கடைசியாக இரு குடும்பமும் பரிசு வழங்குவதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டது. அப்போது நடுவர் மிக மோசமான குடும்பம்தான் மிகச்சிறந்த குடும்பம் என்று சொல்லி முதல் பரிசை அவர்களுக்கு அளித்தார். இரண்டாவது பரிசு மிகச்சிறப்பான குடும்பம் என்று தேர்வு செய்யப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. அதற்கான காரணத்தையும் நடுவர்கள் தெரிவித்தார்கள். சூழல்கள் மிக மோசமாக இருந்தாலும், எப்பொழுதுமே சண்டையிட்டு கொண்டிருந்தாலும், இவர்கள் 16 ஆண்டுகளாக பிரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கூடி வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கான காரணம் என்று நடுவர் தெரிவித்தார். எந்த சூழலிலும் பிரியாமல் வாழ்வதுதானே குடும்பத்தின் சிறப்பு. சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கூடி வாழ்வதற்காகத்தானே குடும்பம். குடும்பம் என்றால் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்றும் இணைந்து வாழ்வதே இனிய குடும்பம்.